ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பேக்கேஜிங் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் இந்த காட்டன் பாக்ஸ் தான் வந்து நான் 3 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஏன் 3 இயர்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி, இப்போ இந்த கார்ட்லேருந்து நான் வந்து இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் மாத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டிங் பவுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இத மாத்திருக்கேன். ஓகே. நான் இப்ப இதுக்கு சொல்றேன். ஏன் இத நான் 3 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு. ஸோ நான் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கொஞ்ச நாள் வந்து சின்ன சின்ன குவான்டிட்டிஸ் வாங்கிட்டு இருந்தேன். வேற வேற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் நெறைய போயிட்டு இருந்து, சரி அப்படின்ட்டு இந்த காட்டன் பாக்ஸ் விசாரிக்க போனேன். எவ்வளோ சார்ஜஸ் வரும் அப்படின்ட்டு. அவங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ₹3 போல வரும்னாங்க. பட் கேட்ச் என்னன்னா, நீங்க வந்து ஒரு 5000 to 6000 பீசஸ் வந்து நீங்க அத கட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த பாக்ஸஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்மளுக்கு ஒரு பக்கம் காஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும், அவ்ளோ பேக்கேஜஸுமே நம்ம வந்து வீட்ல ஸ்டோர் பண்ற மாரி ஆயிடும். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. நான் அப்போ வந்து வாங்கிட்டேன். ஸோ ப்ராடக்ட் காஸ்ட் வந்து ஒரு ₹4 வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸோட காஸ்ட் வந்து ₹4. அத கட் பண்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாரி ஒண்ணு இருக்கும். அந்த பிரஸ் பண்ணி கட் பண்றது. அது ஒரு ₹3000 வரும். ஸோ அந்த டைம்ல நான் காசு எக்ஸ்பென்ஸ் பண்ணி வாங்கிட்டேன். பட் எனக்கு வந்து அந்த பாக்ஸஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யூஸ் பண்ணி காலி பண்ண முடியல. ஸோ அந்த டைம்ல பாக்ஸ் ரெடி பண்ணது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இ-காமர்ஸ்ல யூஸ் பண்ணி இப்போ லாஸ்ட் வீக் தான் வந்து மொத்தமா காலி பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா, இப்போ நான் திரும்பவும் அவ்வளோ பாக்ஸஸ் வந்து என்னால பிரிண்ட் பண்ண முடியாது. அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அவ்வளோத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு பெரிய வேலை. ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பாக்ஸ்லேருந்து இந்த ஸ்டாண்டிங் பவுச்சுக்கு அந்த ப்ராடக்ட் நான் மாத்திருக்கேன். இதுல 2 அட்வான்டேஜ் நான் பார்க்குறேன். என்னன்னா வந்து அந்த பாக்ஸை விட இந்த பேக்கேஜிங் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கஸ்டமர் பார்க்கும்போது பாக்ஸும் பெட்டர் தான். நான் பாக்ஸ் வந்து இப்போ நான் அதை வாங்க முடியாது, திரும்ப அடுத்து நான் அதை வாங்க முடியாதுன்றதுக்காக தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடும்போது இந்த ஸ்டாண்டிங் பவுச் வாங்கினேன். இதுலேயே வந்து டிரான்ஸ்பரண்ட்டு, அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ்லாம் இருந்துச்சு, கலர் கலராக இருக்குது அப்படிலாம். ஆனால் இந்த பிளாக் கலர் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ப்ராடக்ட் சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இது வாங்க. இது ஒயிட் கலரில் இருக்குது, நிறைய பிரிண்டட் டிசைனில் நிறைய இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரீமியமா இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்ணேன். கஸ்டமர் கிட்ட டெலிவரி ஆகும்போது, அவங்க பே பண்ற காசுக்கு, ஸோ ஓகே இந்த பேக்கிங்ல வந்திருக்கு, இது நல்லா தான் இருக்கும்ன்றத ஃபீல் பண்றதுக்காக தான் இத நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இந்த பாக்ஸோட விலை வெறும் ₹5 முடிஞ்சிருக்கும். ஆனா, இந்த கவர் பார்த்தீங்கன்னா ₹8 கிட்ட வரும். இப்ப நான் இந்த ₹8 ஏன் செலவு பண்ணியிருக்கேன்னா, இப்ப நான் ஒரு 100 பாக்ஸே அங்க வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதே ₹8க்கு இந்த பாக்ஸே கூட கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அங்க லோக்கல் மார்க்கெட்ல ஒரு 100 பீஸ். நான் அத அங்கருந்து என் வீட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் அத நான் பேக் பண்ணி இது பண்ணணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணேன். இப்ப நான் ஒரு 100 பீஸ் வாங்கிட்டு வந்தேன். ஒரு ₹800 ஆச்சு. அது பேக்லயே போட்டு எடுத்துட்டு வந்துட்டு ஈஸியா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் நான் போயிட்டு இந்த பேக்கேஜிங்க சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுக்கு இந்தியா இ-காமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.